ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். பப்பாளி பழத்தை வச்சு ஒரு அல்வா ட்ரை பண்ணியிருக்கேன். அவுட்புட் சூப்பராக வந்திருந்தது. இந்த அல்வா பப்பாளியில் செஞ்சதான்னு கூட அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு டேஸ்ட் வந்திருந்தது. ஸோ இது என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கப் அளவு நல்ல பழுத்த பப்பாளியாக எடுத்துக்கோங்க. இதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், ஹெவி பாட்டம் கடாயில் தான் இது செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் கரைச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி சைடில் வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம சேர்க்குறப்பவும் கொஞ்சம் கட்டி சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா கலந்து விட்டுட்டு தான் நம்ம அந்த அல்வா செய்கிறப்போ சேர்த்தணும். ஸோ இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம கடாயை சூட் பண்ணிக்கலாம். ஹெவி பாட்டம் கடாயில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போது இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். அதில் 3/4 வாசி நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் நிறுத்திடுங்க லாஸ்ட்டில் சேர்க்குறதுக்கு. நெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பப்பாயா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை பப்பாயா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். அது நல்லா பாயில் ஆகி வர ஸ்டேஜில் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் தண்ணி, அது இது கூட சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டுருங்க. இது அல்வா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நல்லா அது பாயில் ஆகி கொஞ்சம் அந்த தண்ணி தன்மை கம்மி ஆக இருக்க ஸ்டேஜில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் மண்டை வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கரும்பு சர்க்கரை தான் சேர்த்துறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. நல்லா பாயில் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி திக்காக கன்சிஸ்டன்சி வரப்பாலும் மிச்சம் இருக்கிற அந்த நெய்யும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த கடாயில் அது ஒட்டாமல் வரும். அந்த அல்வா மாதிரி ஒட்டாமல் வரப்போ 1 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சாப்டு நட்ஸ், நான் முந்திரி பருப்பும் பாதாமும் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த கடாயில் அது ஒட்டாமல் அது நல்லா அல்வா மாதிரி பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கிரீஸ் பண்ண பிளேட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணாலும் பீசஸாக வரும். இல்லைன்னா நீங்கள் அல்வா மாதிரி கப்பில் போட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.